நான் படிச்ச டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் டாபிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நான் கிராமர்ல படிச்ச விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நான் படிச்சதா இருந்தாலும் கூட, இன்னைக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா படிக்க வேண்டிய தேவை இருந்தது. இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காவே ஃபீல் ஆகல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்னைக்கு இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து ஜெரண்டுன்ற ஒரு விஷயத்துக்கு போனேன். அதற்கடுத்து பார்ட்டிசிபிள்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு வந்தேன். இந்த 3ம் சேர்த்து நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயே நான் அத பத்தி பேசியிருப்பேன். அது ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு பேஸா இருந்தனால அத நான் ஏற்கனவே ஒரு தடவ படிச்சுட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு அத கொஞ்சம் இன் டீடைலா பார்த்தேன். ஏற்கனவே நான் அத படிச்சிருந்தனால எனக்கு ஈஸியா தான் அது போச்சு. இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, வெர்ப் இருக்கும் பாத்தீங்களா? அதாவது வினைச்சொல்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி டு அப்படின்ற ஒரு வேர்டை சேர்த்து நீங்க போட்டீங்கன்னா அது இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ்ஸ்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்று பெறாத வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரண்டையும் அப்படிதான் சொல்லுவாங்க, பார்ட்டிசிபிளையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜெரண்ட்னா ஒரு வேர்போட, அதாவது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்லுவாங்க, அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிளா வாக் அப்படின்னு இருக்கு, அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா வாக்கிங் அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஸ்பீக், பேசுறதுக்கு பேரு ஸ்பீக், அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங். இதெல்லாம் ஜெரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிசிபிளும் ஜெரண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது அட்ஜெக்டிவ் மாதிரி செயல்படும். ஜெரண்ட் நவுன் மாதிரி செயல்படும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் கிராமர்ல பார்த்தது. அதற்கடுத்து இஃப் கிளாஸஸ் பார்த்தேன். அந்த இஃப் கிளாஸ்ல மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்கு. அது 3 ரூல்ஸ் என்னன்றத நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த டாபிக் படிக்கிறதுக்கு மிஞ்சி போனா 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான டாபிக். அதற்கடுத்து ப்ரோஸ்ல நான் இன்னைக்கு என்ன படிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 ஆரஞ்சஸ் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் படிச்சேன். அது என்னன்னா, ஆரஞ்சஸை ஒருத்தர் திருடிடுவாரு. அதாவது 17 ஆரஞ்சை ஒருத்தர் திருடிடுவாரு. அந்த திருடின விஷயத்துல இருந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்றதான் கதை. கொஞ்சம் காமெடியா இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சின்ன புள்ளத்தனமா இருக்கும் அந்த ஸ்டோரி. இவ்வளவுதான் நான் இன்னைக்கு ப்ரோஸ்ல படிச்சது. அதுக்கப்புறம் போம்ல நான் என்ன படிச்சேன் அப்படின்னா, த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்னு ஒரு போம் இருந்துச்சு. அது ரொம்ப லென்த்தியான போமா இருந்துச்சு. அது போம்னு சொல்றதை விட அது ஒரு ப்ரோஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு லைன் நான் ஒரு போம்ல மிஞ்சி போனால் 10 லைன் இருக்கலாம். இது போகுது 2 பக்கத்துக்கு போகுது, அவ்வளோ பெரிய போமா இருந்துச்சு. இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மேரி அப்படின்ற அவங்க பேர் ஒன்று வரும். நான் அதை ரொம்ப சிம்பிளாக தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஏன்னா பேர் ரொம்ப பெருசாக போச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம போம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ப்ரோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதை எழுதின ஆத்தர் பேர் 3 பேர் இருக்கும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? நான் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல அதை ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஆத்தர் பேர்ல போத் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும், BOTH. ஏன்னா ஸ்பைடர் அண்ட் ஃப்ளைனா ரெண்டும் சேர்த்து போத் அப்படின்னாலும் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதுதான் இன்னைக்கு நான் படித்த விஷயங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தேன். இன்னைக்கு நான் எதையும் போட்டு பார்க்கல. அதுக்கப்புறம் நேற்று நான் படிச்சிருந்த பர்சன்டேஜ் அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நான் போர்டில் எடுத்து எழுதுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதே நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நான் வெளியே போயிட்டு வந்தனால இந்த ரெக்கார்ட் பண்ணுறதே நான் மறந்துட்டேன். பட் நான் டெய்லி ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி நான் பண்ற விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணும்போது எனக்கே அது ஒரு பூஸ்டப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.